குருப்யோ நமக. அஸ்ட்ரோ விருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஜோதிட வகுப்புல நம்ம நேத்தி வரைக்கும் பார்த்தது கிரகங்களின் வர்ணங்கள். கிரகங்களின் வர்ணம் அப்படிங்கிறது பராசர ஹோரசாஸ்திரத்துல ஸ்லோகம் 21ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம அதனோட தொடர்ச்சியா கிரகங்களோட வரிசையில கிரகங்களோட ரத்தினங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு கிரகங்களோட ரத்தினங்கள் அப்படின்னும் போது சூரியன் மாணிக்கம், சந்திரன் முத்து, செவ்வாய் பவழம், புதன் மரகதம், குரு புஷ்பராகம், சுக்கிரன் வைரம், சனி நீலக்கல், ராகு கோமேதகம், கேது வைடூரியம். இந்த கிரகங்களோட ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராசி கற்கள் போடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துட்டு இருக்கு. நவரத்தினங்கள் அப்படின்னு ஒரு சிலர் நவரத்தின மோதிரமாவோ நவரத்தின தோடுகளாவோ போடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் ராசி கற்களை பயன்படுத்துவாங்க. அவங்கவுங்க ராசிக்கு சாதகமான கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் விளம்பரப்படுத்துகிறாங்க. ஜுவல்லரி ஷாப்லேருந்து எல்லா இடத்துலையும் அந்த ராசி கற்களை ஒரு சிலர் போடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் கற்களை போடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு கிரகம் எது பலமாக இருக்கோ அதனோட கற்களை போடலான்னு ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரகம் எது வீக்காக இருக்கோ அதனுடைய கல்லை போடணும் அப்படிங்கிறது ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய அனுபவத்துக்கு நான் எந்த ரத்தினங்கத்தையும் யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஒன்றே ஒன்று நான் பண்ணுறது என்னென்னா சந்திரகாந்தா கல்னு சொல்லக்கூடிய மூன் ஸ்டோன். அந்த மூன் ஸ்டோன் மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அது சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மூன் ஸ்டோன் அப்படிங்கிறது சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சவங்களுக்கும் சந்திரன் அவங்கவுங்களுடைய சந்திரன் ராகு கேதுங்களோட இணைப்புகள் இருக்கிறவங்களுக்கும் அதை மட்டும் நான் கொடுத்துட்டு வரேன். அதனால இந்த ரத்தினங்கள்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோன்னா வீடு கட்டும்போதும் நவரத்தினங்கள் வாசக்கால கீழே பதிப்பாங்க. அதே போல் வீடு கட்டி முடிச்சுட்டா கூட சனி மூலையில் கர்ப்பப்பெட்டி செய்யும் போதும் இந்த நவரத்தினங்களை பயன்படுத்துவாங்க. ஏன்னா எல்லாத்தோட கிரக தோஷங்களும் முடியட்டுங்கிறதுக்காக தான் இந்த நவரத்தினங்களும் பஞ்சலோகமும் நவதானியங்களும் கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போடுவாங்க. அதுக்காக இந்த நவரத்தினங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உலோகம் அதே போல் 9 கிரகங்களுக்கும் 9 உலோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் தாம்பரம், சந்திரன் ஈயம், செவ்வாய் செம்பு, புதன் பித்தளை, குரு தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சனி இரும்பு, ராகு கருங்கல், கேது துருக்கல். இந்த இந்த பஞ்சலோகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான் வாழ்வியல் பரிகாரமாக. அது தாமிரம் அப்படிங்கிறதுனால தான் சூரியன் பூஜைக்கெல்லாம் தாமிர பாத்திரம் அப்படிங்கிறத இப்போ யூஸ் பண்ணுறோம். அந்த தாமிர பாத்திரம் செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பிடிங்க, வியாதிகள் குணமாகும் அப்படின்னு சொல்லுவோம். பித்தளையோ அல்லது இது ஈயம் பித்தளை உங்களுக்கு பித்தளை பாத்திரத்தை பூஜைகளுக்காக யூஸ் பண்ணுறோம். எல்லாத்த விட சிறப்பு வெள்ளி பாத்திரம் அப்படிங்கிறது சொல்கிறோம். தங்கம் எல்லாருமே அணியக்கூடியது தான். ஆனாலும் தங்கம் அப்படிங்கும்போது எல்லாருமே அணியக்கூடியது அப்படின்னாலும் தங்கம் குரு அவயோகியாக வர்றவங்களுக்கு அது தங்கம் போடும்போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குது. அதே மாதிரி சுக்கிரன் அவயோகியாக வர்றவங்களுக்கு வெள்ளி போடும்போது ஒரு சில பிரச்சனையை கொடுக்குது. இது நான் வாழ்வியல பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன். நீங்களும் அவங்கவுங்க அனுபவத்தில் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடக்குதா என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ செவ்வாய் செம்பு. செம்புக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா
காரக கிரகங்களில் இரத்த காரகம்னு சொல்கிறோம். அப்போது செவ்வாய் வந்து ஒரு ஒருத்தரோட ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்ல திடகாத்திரமான உடல்நிலையை கொடுக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செம்பு காப்பு வந்து கையில் போடுவாங்க, காலில் போடுவாங்க. ஏன் நம்ம ஜக்கி வாசுதேவ் பார்த்தீங்கன்னா பெரிய செம்பு காப்புங்களை வந்து காலில் போட்டிருப்பார். ஏன்னா அந்த திடத்தை வந்து கொடுக்கக்கூடியது, வலிமையை கொடுக்கக்கூடியது வந்து செவ்வாய். அதனால் அந்த அவருடைய மெட்டலை யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு திடகாத்திரமான உடலாக மாறுறதுக்காக அது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தங்கம் எல்லாருக்குமே தெரியும். தங்கம் வந்து குருவோட ஆதிக்கம் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்காகவும், குரு வந்து நம்ம கூடயே ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தங்கத்தை யூஸ் பண்ணிட்டு வரோம். இது வந்து மெட்டல் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்ல எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து தானியங்கள். தானியங்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியங்கள் வருது. சூரியன் கோதுமை, சந்திரன் நெல், செவ்வாய் துவரை, புதன் பச்சைப்பயிறு, குரு கடலை, கொண்டக்கடலை, மூக்கு கடலை, இப்படி எது வேணா சொல்லுவாங்க. சுக்கிரன் மொச்சை, வெண்மொச்சை, சனி எள்ளு, ராகு உளுந்து, கேது கொள்ளு. இந்த தானியங்கள் வந்து நவ தானியங்கள்னு சொல்கிறோம். இது எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். நவதானியங்கள் வீடு கிரக பிரவேசமாகட்டும், கோவில் கும்பாபிஷேகமாகட்டும், எல்லா இடத்துலையும் இந்த நவதானியங்களை வந்து நம்ம பயிரிடுறோம். பயன்படுத்துவோம். எதுக்காக இந்த நவதானியங்களில் வந்து பயன்படுத்துகிறோன்னா கிரகங்களோட ஆவாகனம் பண்ணுறதுக்காக அந்த நவதானியங்களை யூஸ் பண்ணுறோம். ஆனால் பழைய காலத்தில் என்ன பண்ணோம்னா இந்த நவதானியங்கள் வந்து நம்ம உணவில் சேர்க்கப்படுவோம். உணவில் சேர்த்து சாப்பிடும்போது அந்த எந்த கிரகத்தோட வலிமை கம்மியாக இருக்கோ அந்த கிரகத்தோட வலிமை கூட்டி கொடுக்கும், இது அதிகரித்து கொடுக்கும். இப்போ கோதுமை உணவுங்கிறது எல்லாருமே சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். கோதுமை உணவுங்கும்போது சூடு, அது வந்து சூடு என்ன பண்ணும், சூரியன் வந்து கொழுப்பை கரைப்பார், கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ குருவோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு தானியமும் பார்த்திங்கன்னா உடலை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இது உதவி செய்யுது, நோய் வராமல் தடுக்குது. எல்லாமே கலந்து சாப்பிடும்போது நோய் வராமல் தடுத்து உடலை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இது உபயோகப்படுது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவத்தை சொல்லியிருக்கோம். அந்த பஞ்சபூத தத்துவத்தின் பேரில் தான் இந்த தானியங்கள் வந்து நம்ம சாப்பிட்றோம். இப்போ நெல்லுன்னு எடுத்திங்கன்னா அரிசி குளிர்ச்சி, கோதுமைன்னு எடுத்திங்கன்னா சூடு, சூரியனுக்கானது சூடு. செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, துவரம்பருப்பும் ஒரு சில விஷயத்தில் சூடு தான். புதன் பச்சைப்பயிறு குளிர்ச்சி. அப்படி பார்த்தீங்கன்னா குரு கொண்டக்கடலை, சுக்கிரன் மொச்சை, இப்படி ஒவ்வொரு தானியத்துக்கும் பஞ்சபூத தத்துவத்திலையும் அது வந்து கனெக்ட் ஆகுது. இதை வந்து நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரத்துக்காகவும் இந்த நவதானியங்களை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா கோதுமை வந்து இப்போ நான் எப்படி இதை கொடுப்பேன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட ஆதிக்கம் இருக்கிற நாளில் முகூர்த்தங்கள் வந்து செய்யக்கூடாதுங்கிறது நம்ம பழைய கிரகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது காலப்போக்கில் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுது, அதனால யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து கோதுமை தானியத்தை வந்து யாருக்காவது தானம் கொடுக்க சொல்லிடுவேன். எந்த முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, வளகாப்பு, சீமந்தம், திருமணம், நிச்சயதார்த்தம், எந்த முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணாலும் காது குத்து, இந்த மாதிரி எந்த முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு அன்னைக்கான உணவு வந்து கோதுமை, சூரியனுக்கான உணவு, அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த தானம் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கோ. ஒரு இதில் தோஷ பரிகாரங்கள் நிவர்த்தி அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுவேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது கடல் நீராடல் இல்லை ஆற்றுக்கு போகிறாங்க, குளிக்கிறாங்க, ஒரு தெய்வஸ்தலத்துக்கு பக்கத்தில் போய் குளிக்கிறாங்க அப்படின்னாலும், ஹோமங்கள் எங்கேயாவது நடந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் ஜென்ரலாக வலியுறுத்துறது என்னென்னா நெல், எள், நெய், இது 3ஐயும் கொண்டு போய் கொடுங்கோ. எள், நெல், நெய், இது 3ஐயும் ஹோமத்துக்கு சமர்ப்பிக்க
குடுங்க. ஹோமத்துக்கு யூஸ் பண்றதுக்கு குடுங்க. எங்க ஹோமம் நடந்தாலும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கர்மாவை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கரைச்சிட்டு வரும். இதெல்லாம் வந்து தில ஹோமம் பண்றதுக்கு சமம். இல்ல நீங்க கடல்ல போய் நீராடுறீங்க அப்படின்னா, எள்ளு, நெல்லு, கொஞ்சம் நெய் கொண்டு போயி கடல்ல வந்து நம்ம கட்ட விரல வச்சு விட்டு, குளிச்சுட்டு 3 முழுக்கு போட்டுட்டும் வரலாம். இல்ல ஆறுகள்ல போய் குளிக்கிறீங்க. இப்ப ஒரு சில ஸ்தலம் மந்திராலயம் இந்த மாரி ஒரு ஸ்தலத்துக்கு போறீங்க. ஆற்றோரம் இருக்கிற ஒரு தெய்வ ஸ்தலத்துக்கு போறோம்னா, அங்கேயும் போயி இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம். இது ஏன் இந்த மாதிரி ஃபாலோ பண்றோம் அப்டின்னா, ம் அதாவது 10ஆம் இடம் கர்மம் அப்படிங்கிறத சொல்றத வந்து சனி அவரோட காரகம் வந்து நெ எள்ளு. சனிக்கு ஆப்போசிட்ல வந்து சந்திரன். அப்ப 7ஆம் இடம் வந்து சந்திரன் வரும். காலபுருஷனுக்கு 4, 10. அப்ப சந்திரன் தான் மனோகாரகன். என்ன ஆகும்னா, அந்த மனம் தான் வந்து இயக்கி கர்மாவ உண்டு பண்ண வைக்கும். அது எப்படின்னா, ஒரு ஒரு சிலருக்கு இது நெறைய இடத்துல வந்து நடந்திருக்கும். அவங்கவங்க உணர்ந்திருப்பீங்க. அதாவது மூளை அப்படிங்கிறது ஒண்ணு, மனம் அப்படிங்கிறது ஒண்ணு. மூளை வந்து இது கரெக்ட்டு நீ இத செய்யுன்னு சொல்லும். ஆனா மனம் சஞ்சலப்படும். மனம் சஞ்சலப்பட்டு அதுக்கு என்ன தேவையோ அத செய்யும். அப்ப வந்து அந்த இடத்துல நெகட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துல. இத வந்து ஆக்டிவேட் பண்றது வந்து சனி. அதுக்காக தான் இது 3க்கான ஒரு காரகமா இருக்கிறத வந்து நாம வந்து அம் இந்த மாதிரி ஒரு பரிகாரமா சொல்றோம். இதுல நெய் எங்கருந்து வந்தது? அப்டின்னா, நெய் வந்து குரு. அதாவது இந்த ஜென்மத்து கர்மகாரகன் வந்து சனி. போன ஜென்மத்து கர்மாவ நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்டிங்கிறத பார்க்கறது வந்து சுட்டி காமிக்கிறது வந்து குரு. அதனால அதையும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரமா சொல்றோம். இதுல வந்து அம் இது இந்த விஷயத்துல வந்து நீங்க எங்க போய் பண்ணும்போதும், எந்த இடத்துக்கு பண்ணும்போதும் பண்ணிட்டு வர வர நம்மளோட கர்மங்கள் வந்து தானா தொலைஞ்சிட்டு வரும் அப்படிங்கிறது. இல்ல நீங்க வந்து யாராவது ஆற்றங்கரைக்கு போறாங்கன்னா, நீங்க வாங்கி கூட குடுக்கலாம். இப்ப காசி இந்த மாரி சேத்துறதுக்கு உங்க தெரிஞ்சவங்க போறாங்கன்னா கூட சரி, இந்த 3 பொருள வாங்கி அங்க நீர்நிலையில விட்டுருங்க அப்படின்னும் சொல்லலாம். இல்ல கங்கா போறாங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி நீங்க வாங்கி குடுத்தா கூட உங்களுடைய கர்மங்களும் அவர் மூலியமா அ போயிடும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இத தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எல்லாரும் இந்த ஆடியோவ கவனமா கேட்டுட்டு, இந்த சார்ட் வந்து நான் குழுவுல பதிவிட்டிருக்கேன். அத பார்த்து எழுதி வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ டீப்பா எடுத்துட்டு இருக்கோம். இப்ப உளுந்துன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உளுந்து வந்து ராகுவோட காரகத்துவம். ராகு அதனால தான் வந்து என்ன பண்றோம்னா, ஆஞ்சநேயருக்கு உளுத்த மாலை போடுறோம். ஏன்னா, உளுந்து வந்து உடலோட பலத்த கூட்டக்கூடியது. எலும்புக்கு உள்ள பலம். ஆம், ஆஞ்சநேயருடைய தாய் வந்து அடிக்கடி உளுந்து வந்து ஆஞ்சநேயருக்கு குடுத்ததுனால தான், அவருக்கு அந்த அளவு பலம், எலும்புகள்ல பலம் ஏற்பட்டது அப்படிங்கிறது அவரோட ஸ்டோரியில வரும். அதுக்காக தான் அந்த உளுந்த மாலைங்கிறத ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பணம் பண்றோம். அத தான் நம்ம உணவுலயும் இட்லி, தோசையாவோ, உளுந்து வடையாவோ, கஞ்சியாவோ எடுத்துட்டுருக்கோம். அப்புறம் கொள்ளு. கொள்ளு அப்படின்னு பார்க்கும்போது, குதிரை வந்து கொள்ளு சாப்பிடுது. குதிரைக்கான தானியம்னு நாம நெனச்சுட்டுருக்கோம். ஆனா, எலும்புக்கு மிக முக்கிய எலும்பு அடர்த்திய குடுக்குறது வந்து கொள்ளு. போன் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஜெனரேஷன்ல. அந்த போன் டென்சிட்டிய சொ சொல்றது வந்து அந்த கொள்ளு தான் வந்து அதிகப்படுத்துது. இது நானே உணர்ந்தது. இப்ப எனக்கு போன் வந்து டென்சிட்டியே இல்லன்ட்டாங்க. கீழ விழுந்து எனக்கு போன் ஃப்ராக்சர் ஆயிருந்தது. அப்ப. அந்த போன் டென்சிட்டிய கூட்டுறதுக்காக நான் வந்து பெரண்ட பிளஸ் அந்த கொள்ளு 2யுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த 2யும் சாப்பிட ஆரம்பிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த போனோட டென்சிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரென்தன் ஆயிருச்சு. அதனால தான் குதிரைகள் வந்து ஒல்லியா இருந்தாலும், எவ்வளோ பலம் பலம் உடையதா மாறுது. அதனால தான் அந்த வண்டி இழுக்க எல்லாம் அந்த காலத்துல அத யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான காரக கிரகமா கேது வராரு இங்க. அப்ப இந்த நவ தானியங்களையும் நம்ம வந்து நவராத்திரி அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வரோம். எல்லா தானியமும் நமக்கு சேரணும். அந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து குளிர்ச்சி அதிகமா வர்றதுனால, மழைக்காலமும் இருக்கிறதுனால, இந்த தானியங்கள் சாப்பிடும்போது மனிதனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வருது அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த நவராத்திரிங்கிற அந்த பண்டிகை அப்படிங்கிறத ஆன்மீகத்துல கொண்டு வந்தாங்க.
சுண்டல் வந்து எல்லாருக்கும் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதே இந்த கான்செப்டில் தான் வந்தது. இது வரைக்கும் இந்த சேனலில் பயணிச்சிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பதிவிடுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதை வந்து நல்லா கேட்டு ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் உள்வாங்கி படித்தாதான் நம்ம வந்து எந்த இடத்துல என்னத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும். ஏன்னா இந்த சுவைகள்லாம் வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கு வேணும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம படிக்க படிக்க தான் நமக்கு வந்து நல்ல பலன் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். வாழ்க வளமுடன். கிருத்திகா, ஓசூர், 8122284840 என்னுடைய தொலைபேசி எண்.